நீர்நிலைகளை பட்டா போட்டு தரச் சொல்லி விவசாய சங்கத்தினர் தளி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். அதிர்ச்சி அடைந்த தன்னார்வலர்களும் பொதுமக்களும். ஆர்ப்பாட்டத்திற்கு புருஷோத்தமன் தலைமை தாங்கினார். பாண்டியன், அனுமப்பா, நாகராஜ் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் சாமி நடராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டில்லி பாபு, மாவட்ட செயலாளர் பிரகாஷ் ஆகியோர் கோரிக்கை முன்வைத்து கோரிக்கை மனுக்களை வட்டார வளர்ச்சி அதிகாரிகளிடம் வழங்கினர். இதுக்கு பூரா லட்சக்கணக்கான கோடிகளை மாநில அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குது. அந்த ஒதுக்கப்படக்கூடிய நிதி நம்ம இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வர்றதா கேள்வி. இப்ப நம்ம இருக்கக்கூடிய கிராமத்துக்கு வந்திருந்தா நாம இன்னைக்கு இந்த போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உச்ச நீதிமன்றம் சொல்லுது, ஆட்சியாளர்களை பார்த்து சொல்லுது, ஒரு மனிதனுடைய அடிப்படை வசதிகளை, முக்கியமான வசதி, சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி, வீடு இருந்தா அதுக்கு மின்சாரம் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகள். இந்த அடிப்படை உரிமைகளை எந்த அரசாங்கமும் அல்லது எந்த நீதிமன்றமும் தடை செய்யக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொல்லுது. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? பல பேருக்கு இன்னைக்கு வீட்டு மனை கொடுத்தா அதுல வீட்டு மனைக்கு பட்டா கிடையாது. பட்டா வழங்கப்பட்ட இடத்துக்கு வீடு கட்டி தருவதில்லை. கேட்டாக்க என்ன சொல்றாங்க? அது நீர்நிலை புறம்போக்கு அல்லது மேய்ச்சல் புறம்போக்கு, அந்த புறம்போக்கு இந்த புறம்போக்குன்னு சொன்னா இதை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் வகை மாற்றி பண்ண பட்டா தர வேண்டியதானே? 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப தலியில வந்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஏரி ஒண்ணு இருக்கு, தலி ஏரின்னு. இது மாதிரி பல கிராமங்கள்ல ஏரி இருந்திருக்கும். 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏரியா இருந்திருக்கும். 50 ஆண்டுக்கு முன்னாடி குளமா இருந்திருக்கும். அந்த குளங்கள் நீர்நிலைகள் பூரா இன்னைக்கு மாறி போயாச்சு. அந்த மாதிரி இடத்துல நம்மால வேற வழியே இல்லாம நெடுஞ்சாலை புறம்போக்குல அல்லது நீர்நிலை புறம்போக்குல வீடு கட்டி இருக்கிறான், புதுசா போட்டிருக்கிறான், மாடி வீடு கட்டல. அந்த இடத்துக்கு பட்டாதான் சொன்னா இது வந்து நீர்நிலை புறம்போக்குன்னு நீதிமன்றம் சொல்லுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்றாரு, வருவாய்த்துறை அமைச்சர் சொல்றாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீதிமன்ற உத்தரவுன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது நீர்நிலையா இருந்திருக்கலாம். இன்னைக்கு என்ன நிலைமை? போய் கள ஆய்வு பண்ணுங்க. அது நீர்நிலையா இல்ல, தண்ணி தேங்கக்கூடிய பகுதியா இல்ல. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அவர்களுக்கு பட்டா கொடுக்கணுமா இல்லையா? உடனே ஹோசர் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஓசூரின் ஒவ்வொரு முதன்மை தகவலையும் உடனுக்குடன் பெறுங்கள். இந்த காணொளி குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.